கோழி ஆடு அஞ்சு மாடு ராத்திரி கூட 5 கோழி போச்சு பொண்டாட்டி ஊரா பொண்டாட்டி ஊரு ரோத்து ரோத்து தப்பு 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 அது விளக்கமா சொல்லு என் பொண்டாட்டி ஊரா ஆத்தூர் 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 இப்ப எப்படி இருக்குது என் ஊரு சின்னச்சேரா எங்க ஆத்தூர் சாமியா எங்க ஆத்தூர் சாமியா எங்க மாமியா குடிச்சா எங்க நாச்சியா குடிச்சா எங்க வைண்டா குடிச்சா பொண்டாட்டி அவங்க மாமியாருக்கு பொண்டாட்டி நான் குடிச்ச குடிச்சீங்க மாமியா குடிச்சா நினைக்கிறியா அப்படி இல்ல எங்க மாமியா நாங்கல்ல அங்க இங்க கொடுத்தா எங்க தங்கிர்கள் ரொம்ப கழிச்ச கொடுத்தா சத்தையா அப்படி இருக்கும்போது நான் போறவனும் கிடையாது ஒன்னும் கிடையாது நான் தான் அடிச்சுனா அழகு அழகு அர்ஜுன 32 அழகு படைத்த ராஜன் அப்படி அப்படியார் பட்டாலு நான் அர்ஜுன ஒத்துக்குறேன் தளபதி அப்படி கிடையாது இது எங்க தேவரோட ரகசியம் தேவர் ரகசியம் ஆமா எங்க தேவரோட ரகசியம் ஏதோ காரணமா தெரியா என் தங்கத்தோட மேடியை மாற்றி ஒரு நாளே வாங்கி எங்க மாமாவுக்கு மாலாத மாயக்கான தெரிவித்திருக்காரு அப்படியா அதனால வந்தீங்க இந்த விஷயம் எங்க சொன்னா சொல்ல மாட்டேன் ஆமா அப்படியானா உடனே சென்று உங்க மாமனை பார்க்க வேண்டும் உனக்கு எனக்கு தெரிய வேண்டாம் எங்கேயாச்சும் தண்ணி சொல்ல மாட்டேன் ஜாக்கிரதா
பேசணும் கோடான வரி வாங்கம்மா. நான் எதுக்கு உன்னை கொரோனா வர வைத்தேன் தெரியுமா? எப்பா உன்னுடைய தேவியாக பாஞ்சலிய சாடையா அறிந்து நகை மணிகண்டன் பார்த்து கூந்தலனுடைய அழகை பார்த்து சந்தேகப்பட்ட துரியோதனன் என்ன செய்தான் என்றால் பாதாள சரல் போட்டு வைத்திருக்கிறான். கோபம் வரும் இப்பதான் வருது. இப்பதான் கோபம் வந்து அவனை ஒண்ணும் செய்ய முடியாது துரியோதன தெரியுதா இல்லையா? நான் எப்படி சொல்றேன்னா எப்படி எதுபோல் பேசுறோனா அதே போல ஏதாவது பேசுறோம் அத்திமா நகரத்தில். அப்படி உன்னுடைய மனைவிய பாதாள சாலைகள் விட்டு அனுப்பவில்லை என்றால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய வாழ மரத்தில் அடியோட நெருக்கணும். வைக்க முடியும். அதாவது பெண்களை ஈட்டு வந்து நடு ரோட்ல போட்டு பராக்கிரம் செய்யணும். அப்ப செய்தா அப்போ பயந்துகிட்ட துரியோதனன் வந்து இன்று உண்மையா உரைத்து உன் மனைவியை அனுப்புவான். அப்படியா? போது இட்டி வந்தீங்கன்னா நான் இங்கதான் இருப்பேன். எப்படி குறவன் பேசுறானோ அதே போல் வார்த்தை பேசாமல் போக வேண்டும். அதாவது அத்திமா நகரம் சென்று அப்படி அத்திமா சண்டை போய் விட ஆச்சுமா அப்படியா? கையில கை கொண்டா கையில கூட இருக்கா கொள்ளுவோம் நாட்டி குண்டு ஊசிப்பா. ஆமா கட்டுக்கணும் நாட்டி கருக்க மணி போட்டிருப்பா. இந்த அஸ்தாபுரி வீதி இருக்குதுல்ல இந்த வழியில பொண்டாட்டி போன மாதிரி இருந்துச்சு. அப்படியா? நீ வேணும் இந்த அஸ்தாபுரி போ. அப்படியா? தம்பி பணியை விட்டுங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அங்கேதான் இருக்குது. ஆனா 8 நாளா பார்க்கணும் என்ன வருத்தியா 10 நாளா பார்க்கணும் பாயாலும் வருத்தியா பாக்கல. அப்படியா? அப்படியா? போறாங்க. அப்படியா?
போறவன் நம்ம அஷ்டாபுரி வீதி வழியா வந்து மாட்டு மூக்காங்க எல்லாம் அடித்து வீதி வீதியா முடிக்கிறான். அடி வச்சு அடிக்க என்ன அடி தாங்க முடியல. எங்களை ஒரு வழி சொல்லி காப்பாத்தியா. அவன் மட்டும் பத்தவனை காப்பாத்துறா தவிர ஏய் முன்னாடி விட்ட விடு. இல்ல வா முன்னாடி ஒண்ணு ரோட்ல போட்டு ஆமா அது நடக்காது. முன்னாடி விட்டுடுங்க. வா முன்னாடி நாங்க என்ன பண்றோம்? நீங்க தான் ஏல போடுங்க. டேய் அப்படியானா இந்த கொருத்தியை பிடித்து பாதாள சரியில போட்டமல்லவா ஆனா கொரோனா இருக்கும் அந்த கொரோனா சண்டை செய்தால் திராள் மகாராஜா அடிபட்டான் என்று உலகமெல்லாம் பேர் பண்ணிவிடும். ஆமாமா கொரோனாய் போட்டுக்கு போனா தீராதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன் தெரியுமா? அவளுக்கு உண்டான கூலியை கொடுத்து விடுதலை செய் கொண்டாடி கூப்பிட்டா யாரு சொன்னவங்க வாங்காதீ இங்க பாரு ஜடன கருக்கா வறுத்து கொடுக்க வேண்டும். ஓ இத வருகிறேன். ஆமா இதுல ஆமா அடியே அருள் கட்டல நொய்யா அரிசி இருக்குது மறுமறு வறுக்க வேண்டும். பார்த்தா அங்க ஒண்ணு கிடையாது சாம்பலா போய் போகுது. அதனால குறத்தை கூட்டோம் நம்ம ஏமாத்த வரதுல உங்களுக்கு விடுதலை இன்னைக்கு 10-15 நாள் இருந்து போறாயா. நீ இப்ப இருந்து 10 நாளுக்கு ரெண்டு மூட்டை நெல் அடிச்சு காய். அரே நான் அப்படி எல்லாம் சாப்பிட மாட்டேன் ஐயா. அரே சாமி நான் நீ வேணாம் நீ கிளம்பு. யாரா நீ கிளம்பி போ. யாரா கூலி சொன்ன கூலி வாங்கிட்டு போ. கேக்குறா நைட்டுக்கு நக்கிறதா வேண்டாம். நைட்டுக்கு இதே நடக்குது அங்கேயா அப்போ எல்லாரும் கேளு இந்த ஊர்லயே சொல்லுவாங்க நான் வேலையை வாங்கினா கூலியை கொடுத்துருவேன். வேலையை வாங்கினா எங்க அம்மா கூலி வச்சு கூலியை கொடுத்துரும். நீ குறி சொன்னா பாரு எனக்கு அந்த கூலி வாங்கிட்டு போ. கூலி கொடுத்தாச்சு போலாமா? ஆமா போட்டிலே போட்டு கருக்க வறுத்து கொடுத்திருக்கேன். கருத்து கொடுத்திருக்கேன். அது போகட்டும். என்னை சிறை பெற்றவர் எங்க இருக்காரு? நீ கூட்டு மாதிரி போடுவார் நாங்கள் தான் வந்து என்னை சிறை பெற்றீர்களா? சரி போலாம் வாங்க. என்ன புருஷன் கூலி வாங்கி வந்தையா? இதே தகவல் நீ ஊட்டி போலான்னு பாக்குற கம்பெனி என்ன சரி தேவியாகிய சாரிமெட்டு வந்து விட்டேன். சரிதான் மற்றபடி அந்த தேவியாக பாஞ்சாலி ஒரு மகன் சாடை அருந்து போட்டா நான் அதுக்குதான் உங்க வீட்டுக்காரரை நான் அனுப்பிச்சு விட்டேன். வந்து பாதுகாப்பு சொன்னியே பரந்தாமா வந்தேன் எனக்கு கொஞ்ச நேரம் வந்தாலும் உயிர் அல்லல பட விட்டுட்டியா இல்லம்மா உன்னை விட்டுட்டு நான் இங்கே இருக்க மாட்டோமா கண்டிப்பா வந்துட்டேன் அண்ணா இல்லையா அப்படி பாவி சண்டலாகப்பட்ட ஓட்டிலே போட்டு சரிமா
கருக்க வறுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜன்னலை எதுக்கு நான் புடிக்கணும்? எம்மா, இந்த சனலை எப்படி நான் முளையும் என்ற என் கையினால கொடுத்தினா அதாவது கண்டிப்பா முளையும். அப்படி என்ன எப்பா வீமா பாபா மாமா, நான் என்ன சொல்றேன் நகலும் சகாதேவர்களே, அர்ச்சனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அர்ச்சனாபுரத்துக்கும் மச்ச நாட்டுக்கும் நீர் உள்ள பூமியா இருக்கணும். அதாவது தண்ணி, அதாவது பாத்தி கட்டி வரணும். மாமா அர்ச்சனாபுரத்துக்கும் அதான் மச்ச நாட்டுக்கு மத்தியில பாத்து கட்டியாச்சு மாமா. எம்மா, இந்த பாத்தியில போட்டா 10 திங்கள் சென்ற உடனே விளைவுக்கு வரும். இந்த விளைவுக்கு வந்த உடனே அதாவது கதிர் உலக்கு கட்டு களம் செனல் விளையும். இத கிடைக்கக்கூடிய பொருளை எடுத்து உங்களுடைய அதாவது உணவாக நீங்க உண்டு அடுத்த காலமும் கழிக்கலாம். இந்த பாத்தியில விதை போடுங்க. அப்படி இந்த பாத்தியில விதை போட்டாலும் யார விதை வாங்கினாலும் கையினால அவங்களுக்கு கையில 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் 100 ரூபாய் 1000 ரூபாய் கூட போடலாம். இந்த பாத்தியில போட வேண்டாம். நீ இருக்கிறாய்னா அண்ணன் தங்க இருக்கிறான், நீங்க எல்லாம் வந்து அழியாத ஜன்மங்கள் இல்லையா? அதனால உங்களுடைய விதவழி இது எப்படி என்றால் கருத்தது காகசோளம், சிவந்தது செந்தனை, வெளுத்தது வெள்ளச்சோளம். இந்த நவதானியமா சேர்ந்து 9 நவதானியமே ஆகும். உங்க கையால நீங்களும் குடுங்க. வரகுடியா அவங்களத உங்க பாத்தியில போட்டு ஏதோ பயிரிடுவாங்க. நீ மட்டும் ஏமா வர்ற? சரி அண்ணா, குடு. கேளுங்கள் சபையோர்களே. கலைஞர் குறவஞ்சி என்னும் அர்ஜுனர் குறவேடம் என்ற சொல்லபடியான திவ்யமான நாடகம் இதனுடன் முடிவடைந்து விட்டது. கண்ணாலா பார்த்தவர்களும் காதலால் கேட்டவர்களும் ஒருவர் பார்த்து 9 பேரோடு சொல்லி 9 பேர் 50 பேரோடு சொல்லி எங்களுடைய நாடகத்தை வருக வருக என்று